படிச்சுக்கிட்டே இருக்கா. வாங்க நம்ம தேட்டர் போவோமா? போகலாம். அவளையும் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். டேய் படத்துக்கு வரியா? இல்லை, நான் வரல. ஒரே படிச்சுக்கிட்டே இருக்க. மண்டையில் என்னதான் ஏற போதோ. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. நாங்கள்லாம் படிச்சிருவோம். நானும் தேட்டர் பார்த்துட்டு படிப்போம். வேண்டாம், எனக்கு படிக்க முடியாது. சரி நாங்கள் போகிறோம். ஒரு நிமிஷம் இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போகிறீங்களா? நீ எங்கள் கூட தேட்டர் வந்தால் தான் நாங்கள் டவுட்டை க்ளீன் பண்ணுவோம். அடுத்து நம்ம தான். நம்ம எல்லாரும் சொல்லிட்டு போகலாம். சந்தோஷ், என்ன பண்ணுற? நான் படிச்சுட்ருக்கேன். என்ன படித்தாலும் என் மண்டையிலே ஏற மாட்டேக்கி. நாளைக்கு வேறு எக்ஸாம். ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாமல் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணி எல்லாமே பண்ணிடலாம். எதுவும் பயப்படாத, சரியா? டே மச்சா, படம் சூப்பராக இருந்துச்சு. தலை கலக்கிட்டாருடா. நீ வந்திருக்கலாம், நீ தான் மிஸ் பண்ணிட்ட. சரி, எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்களா? அதெல்லாம் தூள் கலப்பிடலாம்டா. சரி. பசங்களா எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? டே மச்சான், எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல. உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாதுடா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எழுதுங்க. கொடுங்க, போதும். சீஃப் கெஸ்ட் வராங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு gift கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வேல்சரண். கிளாப் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ரைஸு ஆடம் ஸ்மித். ஓடி வா. மூணாவது ப்ரைஸு சந்தோஷ். சொல்லுவேன். நம்ம படிச்சு நம்மளும் படிச்சிருக்கலாம் பரீட்சையில். நம்ம படிக்காமல் படம் பார்த்ததில் ப்ரைஸ் வாங்க முடியல. அடுத்து நீங்கள் தான். நீங்களும் என்னை மாதிரி படத்துக்கு நீ அங்கே
நீங்களும் என்னை மாதிரி எக்ஸாம் டைமில் எங்கேயும் வெளியே போகாமல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாட்ட கூப்பிட்டா வெளியே போகாமல் சாத்தான் மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க, ஆனால் நம்ம வெளியே போகக்கூடாது. ஜாக்கிரதையாக படிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? அழகாக பண்ணாங்களே. எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? நாடகம் மூலமாக நீங்களும் சாத்தானுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து மனப்பாட வசனம் பிரைமரி. அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது பாடல் 14 பிரைமரி விடுதலை விடுதலை. மனப்பாட வசனம் நம்ம தான். இப்போ மனப்பாட வசனம் பிரைமரி. படிச்சு காட்டு. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. சங்கீதம் 103:1. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகத்தையும் மறவாதே. சங்கீதம் 103:2. அப்பொழுது உன் ஆத்மாவே ஏப்ப பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு உன்னை விடுதலையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கர்த்தர் உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 103 சங்கீதம் 8. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிருந்தார். 103 சங்கீதம் 9. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 103 10. பூமிக்கும் வானக்கும் எவ்வளோ உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. சங்கீதம் 103:11. மேற்கு கிழக்கே எவ்வளவு தூரமே அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலகினார். 103 சங்கீதம் 12. நன்மையை உன் வாயை திற்பத்தி கழுகுக்கு வயது சமமாய் உன் வயது திற்ப வான் வயது போன்றவை.
கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் ஞானத்தையும். சங்கீதம் 103:6. அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிதியோர்களை இஸ்ரவேல் புத்தரிற்கும் தெரியப்படுத்தினார். 103 சங்கீதம் 7. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருந்தால் தீமையை வென்று நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ரோமர் 12:9. சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பாசமாய் இருங்கள். கனம் பண்டிகையிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆதியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்தியரை உபசரிக்க நாடுங்கள். ரோமர் 12:13. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டிய தயன்றி சபியாதீர்கள். ரோமர் 12:14. நம்பிக்கையாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், செழிப்பன் உதிரியாயிருங்கள். கர்த்தர்கள் ஒருவருக்கும் தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17. கூடுமான உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். வெரி குட். அழகாக சொன்னாங்களாம்மா? கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? அடுத்ததான் 4-6 வசனம் சொல்ல வராங்க. ஆமாம். விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகில் ஜெயிக்கிறவன். ஜெயம் 1 கொரிந்தியர் 5:4 பின்பாகம். வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததா பிரைமரி விடுதலை சாங். அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது பாடல் 10 ஜூனியர் லாலலலா. பிரைமரி முடிஞ்சிச்சு. ஜூனியர் லாலலலா. வேல்சரம்
வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? உங்களுக்கு அழகா பண்ணாங்கல்ல. அடுத்ததா பாடல் 10 ஜூனியர். அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது 4-7. 4-7க்கான வசனம். கீழே இருக்கவங்க அமைதியாக இருந்தாங்க. வெரி குட். அழகா பண்ணாங்கல்ல. கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததா 4-7க்கான வசனம் சொல்ல வராங்க. அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது நாடகம் ஜூனியர். செல்வராணி அக்கா கிளாஸ். 4-7 ஒற்றுமையாய் இருப்பவன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா அண்ணனுக்கு? அண்ணன் கிளாப் பண்ணலாமா? கவனிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, அமைதியா இருந்த தங்கம். ஐயோ தலை வலிக்குதே, தலை சுத்துதே, கால்கையெல்லாம் நடுங்குதே, நடக்க முடியலையே, தலைலாம் சுத்துதே, இருக்க முடியலையே. பாட்டி நீங்கள் யாரு? நான் என் மகன்களை பார்க்க பட்டணத்து போகிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. நான் சாப்பாடு தரேன். தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க. இந்த பழக்கத்தெல்லாம் சொல்லி தந்தது யார் உனக்கு? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். சாப்பாடும் தண்ணி தந்ததுக்கு நன்றி. பரவாயில்ல. உன்னை இயேசு ஆசீர்வதிப்பார். நன்றி. எலியாசே, ஏற்கனவே உன் நாட்டில் பஞ்சமாக இருக்குது. நீ இதில் வேற எல்லாருக்கும் கொடுத்து உதவுதியே. உனக்கு எல்லாரும் என்ன தந்தாங்க? கர்த்தர் தருவார். எலியாஸ், எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இப்போ நீ ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கியே. கர்த்தர் கொடுப்பார். ஏசுங்கிறா. ஏசு உனக்கு என்ன தந்தா? எல்லாம் தருவார். அங்கே இருந்தா ஏகாரணம் அங்கே நின்று போங்க. வரணும் வா. உங்களுக்கு எலியாசக வீடியோ இருக்கு தெரியுமா? ஏ பாப்பா உனக்கு எலியாசக வீடியோ இருக்கு தெரியுமா? ஏ தம்பி உனக்கு எலியாசக வீடியோ இருக்கு தெரியுமா? பாப்பா உனக்கு எலியாசக வீடியோ இருக்கு தெரியுமா? ஏக உங்களுக்கு எலியாசக வீடியோ இருக்கு தெரியுமா? எலியாஸ் என்ன இடமும் சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். வாங்க கூட்டிக்கு. சரி. நீங்களா எலியாஸ்?
ஆமாம். நான் அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, அவங்களோட மகன்கள் தான் நாங்கள் உங்கள் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டிருக்குங்கிறத கேள்விப்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் உதவி செய்தீங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்தாங்க, இதை பகிர்ந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. நாடகம் நல்லா இருந்துச்சாமா? கிளாப் பண்ணவே இல்லை. அப்போ கிளாப் பண்ணுங்கடா. அடுத்ததா பாடல் 4 ஜூனியர் ஐ காட் விக்ட்ரி. அடுத்து ரெடியா இருக்க வேண்டியது 4-8 வசனம். Jesus is always with me. He hides me and lets me. I will overcome such and every day. He is always with me. He hides me and lets me. I will get the ground from Jesus. I will ground from Jesus. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெய கிறிஸ்து இயேசுவின் ஜெயம். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். வெரி குட். அழகா பண்ணாங்கல்ல? கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததா 4-8க்கான வசனம் சொல்ல வராங்க. அடுத்து ரெடியா இருக்க வேண்டியது பாடல் 11 தெரியுமா உனக்கு தெரியுமா? பகைவரை சிநேகியுங்கள், சிநேகிப்பவர் உங்கள் சத்துருவங்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களுக்கு நன்மை உங்களை சகிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44 வசனம். வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா அக்காக்கு? பாடல் 11 தெரியுமா உனக்கு தெரியுமா? அடுத்து ரெடியா இருக்க வேண்டியது மனப்பாட வசனம் ஜூனியர். தெரியுமா உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? யோகாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? யோகாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? தான தர்மம் செய்து
லெக்கா பண்ணாங்கல்ல, கிளாப் பண்ணுங்க. அடுத்ததா மனப்பாட வசனம் ஜூனியர். அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது பாடல் 2 ஜூனியர் பாய்ஸ். சங்கீதம் 25:1 முதல். கர்த்தாவே, உம்முடைய இடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை துதிக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி உம்மை போதித்தரலும். நீரே என் லட்சத்தை தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரலும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. சங்கீதம் 25:6. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். சங்கீதம் 25:7. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதம் 25:8. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களை தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சங்கீதம் 25:10. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்திமித்திரத்தில் அதை மன்னித்தருளுக. கர்த்தருக்கு பயப்படாதே. பயப்படுகிற மனுஷனை எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. நன்மை அவன் ஆத்மாவை நன்மையில் தங்கும். அவன் சன்னதி பூமியை சுற்றி கொள்ளும், சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கி நீக்கலாக்கி விடுவார். சங்கீதம் 25:15. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனுமாய் சிறுமைப்படுகிறேன். என் இதயத்தில் வியாகுலங்கள் பெறுகிறேன். என் இரு கண்களையும் என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் வருத்தி என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர வகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உண்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 25:19-20. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? அடுத்ததா பாடல் 2 ஜூனியர் பாய்ஸ். அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது நாள் 9 வசனம். யா
வெரி குட். அழகா பண்ணாங்கல்லம்மா, கிளாப் பண்ணிடலாமா? நாள் 9ற்கான வசனம் சொல்ல வராங்க. நாள் 9. நன்மை செய்பவன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வெரி குட். அழகா சொன்னாங்கல்ல, கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நாடகம் நடிக்க வராங்க ஜூனியர்ல இருந்து. அதுக்கு அடுத்து ரெடியாக இருக்க வேண்டியது பாடல் 12 கிரீடம் எனக்கு உண்டு ஜூனியர் கேர்ள்ஸ். இப்போ ஜூனியர் நாடகம். கையில் வச்சுக்கோ. அப்பா எனக்கு சொத்தை 2ஆக பிரித்து தாங்க, எனக்கு நிறைய செலவு இருக்குது. என்னப்பா இப்போமே சொத்தை பிரித்து கேட்குற, கொஞ்ச நாள் பொறு, அப்போ நான் தரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே எனக்கு சொத்தை பிரித்து தரணும். சரிப்பா பார்ப்போம். என்ன தம்பி இப்போவே சொத்தை பிரித்து கேட்கான், செலவு பண்ணாமல் இருந்தால் சரிதான். அப்பா சொத்தை பிரிச்சிட்டிங்களா? என்னப்பா சொத்தை பிரிச்சுட்டு போகிறான், எப்படி இருக்க போகிறான்? அப்பா இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன். ஓ அவன்கிட்ட நிறைய சொத்தை பிரித்து வைங்கிட்ட நினைக்கிறேன். அங்கேருந்து வரல, அவன் சொத்தை மகிழ்ச்சியா இருக்கான். அவன் சொத்தை பிரித்து வாங்கி விட்டான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட இருக்க பணத்தை பூரா நம்ம காலியாக்கிட்டு ஓடிடணும். ஆமாம் ஆமாம், வாங்கப்பே அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவோம். அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் இனிமேல் ஜாலியாக இருப்பேன். இந்தா உனக்கு நம்மளுக்கு எல்லாமே விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸாக வாங்கு. நீ நம்மளுக்கு நல்லா தங்குறதுக்காண்டி விலையுயர்ந்த ஹோட்டலாக பாரு. நீ நம்மளுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு எல்லாத்தையும் வச்சு. நிறைய பணம் இருக்குது, நம்மளுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிடணும். நிறைய பணம் அவனுக்கு கொடுக்கவே கூடாது. பணத்தை செலவச்சிட்டு நம்ம ஓடியே போயிடணும். சரி வாங்க, நம்ம அங்கே போய் அந்த கல்லில் போய் ட்ரெஸ் வாங்கலாம். ட்ரெஸ் வாங்கியாச்சு, வாங்க நம்ம அந்த கல்லில் போய் நல்ல நகைகள்லாம் வாங்கலாம். சரி வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 2வது போய் சாப்பிட்லாம்.